மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே பல விஷயங்களை குறித்து நாம் எனக்கு இப்படிப்பட்ட யோசனை இல்லையே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவது உண்டு. நம்ம இந்த விஷயத்தை நான் யோசிக்காம செஞ்சிட்டேனே, இந்த விஷயத்துக்கு ஒரு ஆலோசனை நம்ம கேட்டிருக்கலாமே அப்படி நிறைய நேரம் நம்ம செஞ்ச தவறுகளை குறித்து நம்ம யோசிச்சு கொண்டிருப்பது உண்டு. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை 2 தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2வது புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையிலே கர்த்தர் பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சகல காரியங்களிலும் கர்த்தர் உனக்கு புத்தியை கட்டளையிடுவாராக. எல்லா காரியங்களிலும் நீ புத்தியாய் நடந்து கொள்வதற்கு தேவன் உனக்கு நல்ல புத்தியை தருவாராக. நான் சொல்வதை எல்லாவற்றையும் நீ கவனித்துக்கொள், அதை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இரு. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலும் புத்தியை கட்டளையிடுவாராக. என்ன அந்த புத்தி? விஸ்டம், ஞானம். அந்த சில காரியத்தை நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ண தெரியாம, கையாள தெரியாம பல காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். முட்டாள்தனமான யோசனைகளையும் முட்டாள்தனமான காரியங்களையும் நம்ம செஞ்சு பல காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பவுல் எப்படி தீமோத்தேயுவை பார்த்து சொன்னாரோ அதே போல அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சகல காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு புத்தியை தருவாராக. பாருங்க, நிறைய நேரம் நம்ம பிரச்சனைய வேகமா யோசிச்சு அதை ஒண்ணுமில்லாம கொலாப்ஸ் பண்ணிடுவோம், குழப்பி போட்டுருவோம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஞானம் வேற, ஞானம் படிக்கிறதுனால வர்றது. ஆனா பாருங்க, இந்த புத்தி தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த காரியத்தை நம்ம எப்படி கையாளுவது, இந்த காரியத்துல நம்ம எப்படி நிலை நிற்பது, இந்த காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிற அந்த புத்தியை தேவன் தருகிறார். இன்னைக்கு நிறைய படிச்சவங்களுக்கு புத்தி இல்லாம இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு புத்தி இருக்காது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு எல்லா காரியங்களிலும் புத்தியை கட்டளையிடுகிறேன். உங்க வாயின் வார்த்தையினால குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிருச்சா? உங்க வாயின் வார்த்தையினால நீங்க நடந்து கொண்ட முறையினால உங்க வேலை இல்லாம இழந்து போய் நிக்கிறீங்களா? நிறைய காரியங்கள் புத்தியேற்று செஞ்சதுனால எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு புத்தியை கொடுப்பேன். பாருங்க, தாவீதுக்கு நேரம் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. என்ன? கோலியாத் நிற்கிறார். நம்ம பிரச்சனையை பார்த்தோன்னா நம்ம நினைச்சிருவோம் நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சில பேருக்கு கை காலில் நடுங்கும், அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பேசுற வார்த்தை அவங்களுக்கு தெரியாது, வேகமா பேசிடுவாங்க, தேவையில்லாத வார்த்தையை உச்சரிச்சிருவாங்க. சில பேர் என்ன செய்யறோன்னே தெரியாம கல்லை கொண்டு அடிக்கிறது, கம்பை கொண்டு அடிக்கிறது, கொலை கூட செய்யறதுக்கு துணிஞ்சிருவாங்க. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், சவால்களை எப்படி மேற்கொள்வது தாவீதுக்கு கர்த்தர் அழகா கற்றுக் கொடுக்கிறார். நீ ஆற்றாங்கரையில போய் 5 கூழாங்கல்கள் எடுத்துக்கொள்ளு, அவன் பட்டயத்தோட வர்றான், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் தாவீதுக்கு புத்தியை கொடுத்திருந்தார். புத்தி, நன்றாக கவனியுங்கள். ஆமென். ஆண்டவர் ஒரு பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு நல்ல புத்தியை நமக்கு தருவாரே, ஆனால் அதை விட காட்டிலும் ஒரு பெரிய ஆயுதம் இந்த பூமியில இல்லை. இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே, நான் பல காரியங்களை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லி உடைத்து போட்டு விட்டேன், சிதைத்து போட்டு விட்டேன். படிப்பின் காரியத்துல நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறாக இருக்கிறதோ, குடும்ப வாழ்க்கையில நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறாக இருக்கிறதோ, நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஐயோ, எல்லாம் போயிடுச்சே, இனிமே எனக்கு புத்தி வந்தா என்ன, புத்தி வரலன்னா என்ன? இப்பதான் சொல்றாங்க உனக்கு புத்தி வந்திருக்குன்னு சொல்றாங்க, இனிமே வந்தா என்ன வராட்டானு நீங்க கேக்குறீங்களா?
உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற புத்தியை வைத்து இழந்து போனது எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. உங்களை விட்டு கையை விட்டு போன எல்லா காரியங்களும் உங்களை தேடி வருவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். உங்க புத்தியை நீங்க கையாளும் பொழுது சகலமும் உங்களுக்கு எதிராக அல்ல, உங்கள் சார்பாக வந்து நிற்கும். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு புத்தி வேண்டும். ஆமென். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு புத்தி வேண்டும். ஒரு பிசினஸ் செய்வதற்கு புத்தி வேண்டும். சபையில வந்து தேவனை ஆராதிப்பதற்கு நல்ல புத்தி வேண்டும். அதை கர்த்தர் இந்த நாளிலே தருவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகத்திலே, புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவானாம். நீங்கள் பாக்கியவானாக மாற வேண்டுமா? வாழ்க்கை முழுவதும் பாக்கியமாக இருக்க வேண்டுமா? புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் படித்த படிப்புகள் ஒன்றுமில்லை, குப்பை. ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற பணங்கள் ஒன்றுமில்லை, குப்பை. எனக்கு தேவையான புத்தியை தாங்க ஆண்டவரே. நடந்து கொள்வதற்கு புத்தியை தாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு புத்தி இருக்காது. எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நல்ல புத்தியை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதை அழகா கொண்டு போய் எல்லாவற்றிலும் அவங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்வாங்க. கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு தேவையான புத்தியை கர்த்தர் நமக்கு தந்து ஒரு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. God bless you. உங்களை இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.